ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்மளுடைய அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசைன்னு கேட்டால், சிவன் கோயில் பார்த்துருக்கோம், முருகன் கோயில் பார்த்துருக்கோம், சக்தி பீடங்கள் பார்த்துருக்கோம், பெருமாள் ஆலயங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆலயம் உங்களால் கெஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டால், ஸ்ரீ அருள்மிகு பொய்யாமொழி விநாயகர் திருத்தலம். இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் தனிப்பட்ட ஒரு விநாயகர் பற்றிய ஒரு முழு கோயில். கணநாதனே கஜமுகநாதனே, கணநாதனே கஜமுகநாதனே, தினம் கணம் யாவும் எமை காக்கும் சிவபாலனே, ஞாலத்தின் நாயகா ஞான விநாயகா, ஞாலத்தின் நாயகா ஞான விநாயகா, நலம் யாவும் கனிவோடு அருள்வாயப்பா, நலம் யாவும் கனிவோடு அருள்வாயப்பா. கணநாதனே கஜமுகநாதனே, கணநாதனே கஜமுகநாதனே. இரு பெரும் சிவியதைய இனிதாக ஆசைவாய், எளியவர் குறை கேட்கும் வண்ணம் நீ அமர்வாய். இரு பெரும் சிவியதைய இனிதாக ஆசைவாய், எளியவர் குறை கேட்கும் வண்ணம் நீ அமர்வாய். ஒரு முறை சொன்னாலே உடன் வந்து அருள்வாய், ஒரு முறை சொன்னாலே உடன் வந்து அருள்வாய். உயவெல்லாம் அயர்வின்றி நயமாக தருவாய். கந்தனை முந்தி பிறந்து எழுந்த வேலனின் அண்ணனே, சந்திரகலாதரி சங்கரி நந்தனி வேடமா மன்னனே, கணநாதனே கஜமுகநாதனே, தினம் கணம் யாவும் எமை காக்கும் சிவபாலனே. நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகள் தந்தாய், தும்பிக்கை தூக்கியே துயர் யாவும் வென்றாய். நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகள் தந்தாய், தும்பிக்கை தூக்கியே துயர் யாவும் வென்றாய். தம்பி கைப்பற்ற தயவோடு வந்தாய், தம்பி கைப்பற்ற தயவோடு வந்தாய். அம்பிகை அன்பாலே அணிமுகம் கொண்டாய், சந்ததம் வந்து கனிந்தரும் செய்திடும் கற்பக கணபதி, பொங்கிடும் சங்கடம் தங்கி அளித்திடும் அற்புத கணபதி. கணநாதனே கஜமுகநாதனே, கணநாதனே கஜமுகநாதனே. இந்த கோயிலுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போய் மூலஸ்தானத்தை பார்த்தா விநாயகர் தெரியாது. என்னென்ன விநாயகர் நம்ம காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த விநாயகரை பாலபிஷேகம் ஊற்றி வணங்குறாங்க இந்த ஊர் மக்கள். பாலபிஷேகம் செய்து வணங்கும் பொழுது விநாயகரோட உருவம் தத்ரூபமாக இது ஒரு சுயம்பு விநாயகர் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெளிவாகவும் நம்மளுடைய ஞானத்துக்கு எட்டக்கூடிய வழியிலையும் தெளிவாக இருக்குங்க.
இப்போ அந்த பொய்யாமொழி விநாயகர் என்று சொல்லக்கூடிய அந்த விநாயகரை பாலூற்றி முதல்ல இப்ப கணபதியோட தரிசனத்தை பார்க்கிறோம். மகாகணபதிம் மனசா ஸ்மராமி 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 வசித்த வாமதேவாதி வந்தித மகாகணபதிம் மனசாஸ்மராமி வசித்த வாமதேவாதி வந்தித மகாகணபதிம் மகாதேவசுதம் மகாதேவசுதம் குருமுகனுதம் மகாதேவசுதம் குருமுகனுதம் மகாதேவசுதம் குருமுகனுதம் மகாதேவசுதம் குருமுகனுதம் மானகோடி பிரகாஷம் சாந்தம் மகாதேவசுதம் குருமுகனுதம் மானகோடி பிரகாஷம் சாந்தம் மகாகாவ்யநாடகாதிப்ரியம் மகாகாவ்யநாடகாதிப்ரியம் ஓஷகமகனமோதகப்ரியம் மகாகாவ்யநாடகாதிப்ரியம் ஓஷகமகனமோதகப்ரியம் பப்பபகவதி தரிதரி பபகமப தரிதரி கமமரி தரிதரி பபபகவதி தரிதரி பபகம் தரிதரி கமமரி தரிதரி தரி பபகவதி பபரி கவரி பபதரி பபகவதி தரி கமகணபதி பரபரமி வசித்த வாமதேவாதி வந்தித மகாகணபதி சனி தரி கமகணபதி பபகவதி தரி கமகணபதி கமபனி தரி பபகவதி தரி கமகணபதி Nini bappa bani baba bani dani dani bani dani da dani bani ba dani baba gabade gabaka gandavadum baba bappa ba nini bappa baba bappa baba baba bappa baba nini bappa baba nini bappa baba nini baba baba gabade baba 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 ni baba bani ni baba 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 bani ni baba baba bani இந்த பொய்யாமொழி விநாயகர் என்று சொல்லக்கூடிய இந்த விநாயகர் வந்து ஒரு சுயம்புன்னு நான் சொல்லிட்டேன். இந்த சுயம்பு விநாயகர் இந்த கோவில்ல ஒரு அற்புதமான ஒரு அருள் சக்தி இருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு எப்படி விநாயகருக்கு உருவம் இல்லையோ, அதாவது இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மனக்கண்ணில் ஞானத்தை தேடு அப்படிங்கிறான். ஒரு உருவத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பாலபிஷேகம் பொழியும் பொழுது கண்டிப்பாக மனதில் இருக்கக்கூடிய இடர்கலைவாய், அதாவது நம்ம மனசில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீருது அப்படின்னு சொல்லி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு உருவங்கள் கிடையாது. அதாவது இப்போ எப்படி விநாயகரை பார்த்தோமோ அதே மாதிரி உருவங்கள் தான் இருக்கு. जय गणेश जय गणेश जय गणेश देवा, जय गणेश जय गणेश जय गणेश देवा. अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा, अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा. जय गणेश
கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नूतिभिः सीदसादनम्. இப்போ உங்களுக்கு ஒரு பெயர் காரணம் தெரிய வேண்டும். அதாவது இந்த கோவில்ல இருக்கக்கூடிய விநாயகருக்கு பொய்யாமொழி விநாயகர் என்ற பெயர். அது என்ன, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ராஜ விநாயகர், உச்சிஷ்ட மகா கணபதி, வலம்புரி விநாயகர், விஜய கணபதி, வேங்கட கணபதி, பால கணபதி, இந்த மாதிரி கணபதியில நிறைய இருக்கு. இது பொய்யாமொழி விநாயகர் அப்படிங்கிறது என்ன? இந்த விநாயகர் இருக்கக்கூடிய ஒரு இடம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் காடா இருந்திருக்கு. இந்த ஏரியாவில் மிளகு, உளுந்து இதெல்லாம் விளையக்கூடிய ஒரு கிராமமா இருக்கு. இந்த கோவில்ல இருந்த அர்ச்சகர் ராத்திரியில இந்த மிளகு உளுந்தெல்லாம் எடுத்துட்டு போறவங்க விற்பனைக்கு வியாபாரிக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி இந்த கோவிலில் ராத்திரி தங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறது சகஜம். ஏன்னா இந்த கோவிலில் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். இதெல்லாம் பழைய காலத்தில் நடந்த ஒரு கதை. இந்த கோவிலில் அர்ச்சகர் கேட்டிருக்கார், ஏப்பா இந்த மாதிரி கொஞ்சம் மிளகு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார். அந்த மூட்டையில் மிளகு இருந்திருக்கு. அந்த செட்டியார் என்ன சொல்லியிருக்காரு, இது மிளகு இல்லைங்க, இது உளுந்து அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கார். அப்புறம் சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அர்ச்சகர் விட்டுட்டார். மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே அந்த மூட்டையை எடுத்துட்டு வியாபாரத்துக்கு போய் அந்த வியாபாரத்தில் பார்த்தா அங்கே மிளகு இல்லாமல் உளுந்தா மாறி இருந்ததாம். எப்பேற்பட்ட விசேஷம் பாருங்கள். கணபதியின் அருளால் மாறி இருக்கு. அந்த அவருக்கு பேரே மிளகு செட்டியார்னு பேர். அந்த மிளகு செட்டியார் அப்படியே அதிர்ந்து போய், என்னடா மிளகுக்கு தான் விலை ஜாஸ்தியாக இருக்குது, உளுந்தா மாறி இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது நைட்டு சாமி கும்பிட்டு அந்த விபூதி எடுத்து இவர் வச்சுட்டு அது பாக்கெட்டில் இருந்திருக்கு. அதை எடுத்து அந்த உளுந்து மேலே போட்டோன்னே எல்லாம் மிளகா மாறி இந்த மாதிரி இருந்தது. அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கார். இந்த விநாயகரை வழிபடும் போது பொய் சொல்லாமல் என்னைய இனிமேல் வச்சிருக்கக்கூடிய அருளை கொடு அப்படின்னு சொல்லி அந்த விநாயகர்கிட்ட வேண்டியிருக்காரு. அதனால பொய்யாமொழி விநாயகர்னு பேர். எப்படிப்பட்ட திருநாமம் பாருங்க. பொய்யே சொல்லாமல் இருக்கணுமாமா. பொதுவாகவே விநாயகர் பெருமான் கிட்ட பொய் சொல்லக்கூடாது. கணபதியின் அருள் வேண்டுபவர்கள் பொய் சொல்லக்கூடாது. கணபதியோட அருள் வேண்டவங்க 5 முக ருத்ராட்சம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் இங்கே அந்த மிளகு செட்டியாருக்கு கிடைத்த இறைவனின் அனுபவ அற்புதம் ஒரு பெரிய அற்புதமான விஷயம். சரிங்க சாமி, இந்த பொய்யாமொழி விநாயகர் கோயிலில் இது மட்டும்தான் விசேஷமா, வேற ஏதாவது இருக்கா? இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்களும் இந்த கோயிலுக்கு போகலாங்கிற ஆர்வம் தன்னால வரும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா 3 ஆலமரம், ஆலமரத்தில் ஒரு அதிசயம். அதிலும் குறிப்பாக சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுக்கு என்ன நடந்தது, அதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தெரியும். இப்போ நம்ம வீடுகள்ல எல்லாம் பேசிப்போம். எப்படி பேசிப்போம்னு கேட்டிங்கன்னா, ஆலமரத்துக்கு எதுக்கு விழுதுகள் இருக்கு தெரியுமா, அந்த விழுதுகள் கூட காப்பாற்றும், அது மாதிரி நீ இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் இந்த ஸ்தலத்தில் ஆலமரத்திற்கு விழுதுகள் கிடையாது. அதிசயமா இல்லையா? விநாயக பெருமான் ஆலமரத்துக்கு அடியில் எப்பயுமே உட்கார்ந்துருப்பாரு, அரச மரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருப்பார். ஆனால் இந்த இடத்தில் விழுதுகளே ஆலமரத்துக்கு கிடையாது. சிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற 3 மும்மூர்த்திகளுக்கும் விநாயக பெருமான் தரிசனம் தந்த ஸ்தலம், அற்புதமான ஸ்தலம். நம்ம கணபதி, ராஜ கணபதி இந்த இடத்துல எவ்வளோ அற்புதமான ஒரு தரிசனத்தை மும்மூர்த்திகளுக்கு காட்டி அருளி இருக்கிறார். யானை
யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம் நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம் மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம் மோதகமும் பொரியவலும் மிகவும் நைவேத்யம் அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும் வெற்றிலை மலர்களாலே பூஜை ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நிதம் லம்போதரம் விசாலாட்சம் வந்தேகம் கணநாயகம். வினை தீர்க்கும் வல்லலாய் இருக்கும் நம் கணபதி இந்த ஸ்தலத்தில் பொய்யாமொழி கணபதியாகவும் நெற்குத்தி பிள்ளையாராகவும், நெற்குத்தி பிள்ளையார்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்தலத்தில் இந்த 2 கைகள் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. அது ஒரு அதிசயமான கல். அந்த கல்லில் நெல்லும், அதாவது உமியும் அரிசியும் தனித்தனியாக பிரிஞ்சுதாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான விசேஷமான கல் அது. அதை நீங்கள் போனால் பார்க்கலாம். இவரை பார்க்கும்போது முதல் ஆலயத்திற்கு உள்ளே நுழையும் போது லிங்க வடிவத்தில் இருக்கிறார். இவர் தான் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர். இவர் முதல் பொய்யாமொழி விநாயகர் என்ற பெயருக்கு இவர் எப்படி வந்ததுன்னா, பக்கத்தில் இருக்கும் குளத்திலிருந்து தான் இவரை முதல் ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதற்கு முற்காலத்தில் குளத்தில் குமிழ் மேது இருக்கும். அதை அட்டலங்கோல் போட்டு பிடிப்பார்கள். அப்படி பிடிக்கும்போது சாதாரண குழைவு கல்லாக கிடைத்தவர் தான் என் பிள்ளையார். இது சாதாரண கல்லுங்க. இந்த ஆடு மாடு மேய்க்கிற பசங்க கண்டு எடுத்தவங்க தான் இந்த பிள்ளையார். இன்னல்கள் அகலவே துன்பங்கள் நீங்கவே இன்னல்கள் அகலவே துன்பங்கள் நீங்கவே இன்பங்கள் நிறைய என்றும் நன்மைகள் திகழவே இன்பங்கள் நிறைய என்றும் நன்மைகள் திகழவே ஆராதனை நிதமுனக்கு செய்திடுவோம் நாதா ஆராதனை நிதமுனக்கு செய்திடுவோம் நாதா எங்கள் குறை தீர்த்தே வரம் தருவாய் கணநாதா எங்கள் குறை தீர்த்தே வரம் தருவாய் கணநாதா ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् ऊतिभिः सीदसादनम् யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம் நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம் மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம் மோதகமும் பொரியவலும் மிகவும் நைவேத்யம் அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும் வெற்றிலை மலர்களாலே பூஜை ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. இந்த கோவிலில் மாசி மகம் சிவன் ராத்திரி,
இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா மகம்னாலே அது வந்து அஸ்வினி, மகம், மூலம், இது மூணுமே கணபதியோட நட்சத்திரம். ஏன்னா கேதுவோட நட்சத்திரம். கேது திசை நடக்கிற மாதிரி கஷ்டம் வேறு யாருக்குமே வராதுங்க. இந்த கேது திசை நடக்கும்போது மனிதனுக்கு ஞானம் கிடைக்கும், அருள் கிடைக்கும், பக்தி மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும். இல்லாமல் வேறு எதுலையாவது ஈடுபட்டீங்கன்னா அவமானங்களை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இருப்பவர்கள், கேது திசை நடப்பவர்கள், கேது புத்தி நடப்பவர்கள், இவர்கள் விநாயகப் பெருமானை வணங்கினால் வெற்றி நிச்சயம். இந்த கோவிலுக்கு செல்லும் வழி திண்டிவனத்திலிருந்து 11 கிலோமீட்டருங்க, செஞ்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தீவனூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தில் ஸ்ரீ அருள்மிகு பொய்யாமொழி கணபதி, எப்பேற்பட்ட திருநாமம் பாருங்க, பொய்யாமொழி கணபதி. இனி நம் வாழ்க்கையில் எந்த பொய்யும் சொல்லக்கூடாது என்று கணபதியின் கட்டளை பிரகாரம் பொய் சொல்லாமல் வாழ்ந்து வாழ்வில் இறை நாமத்துக்கு பொய் சொல்லாமல் வாழ்ந்து இறைவன் அடிமையாய் வாழக்கூடிய பாக்கியத்திற்கு பாத்திரமாவோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம், கிருஷ்ணார்ப்பணம்.